மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக கடவுள் வாழ்த்து. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவையருளாய், குறிகுணமேதும் இல்லதாய் அணைத்தாய், குலவிடு தனி பரம்பொருளே, குலவிடு தனி பரம்பொருளே. சங்கத்தினுடைய மகாநகர் சங்கச்சாலக் மானிய ராஜாஜி அவர்கள் வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கும். இந்த அருமையான மாலை பொழுதில் யுகாதி நன்னாள் நமது பரம பூஜ்ய டாக்டர்ஜி RSS என்ற பேர் இயக்கத்தை ஆரம்பித்த டாக்டர்ஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த ஒரு மரியாதைக்குரியதாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ சங்கம் 1925 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய கணினி உலகத்தில் கூகுள் சர்ச்சில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு இயக்கம் என்றால் அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ சங்கம் தான். அதே மாதிரி அதிகமாக இன்றைய அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்றால் அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ சங்கம் தான். இந்த மாபெரும் தேசப்பற்றுள்ள இயக்கத்தை பிறவி தேசபக்தராகிய பரம பூஜ்ய டாக்டர்ஜி அவர்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்வயம் சேவக சகோதரர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்டுப்பற்று உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்த புஸ்தகமானது 2வது பிரதி இப்பொழுது வெளியிடப்பட்டு இன்றைக்கு நமது சேத்திர சங்கச்சாலக் மானனீய வன்னியராஜன்ஜி அவர்களால் சிறப்புரை செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பெருமை சேர்க்கும் திரு சேதுராம் அவர்கள், மூத்த வழக்கறிஞர், கோயம்புத்தூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் திரு MN பத்மநாபன், MD மாதவ லட்சுமி மில்ஸ், சங்கரா கண் மருத்துவமனை, நமக்கு எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான மருத்துவமனையில் அரங்காவலராக பெருமை சேர்க்கும் அவர்களையும், முன்னிலை ஏற்று திருமதி சாந்தகுமாரி அவர்கள், செயலாளர் சாந்தி ஸ்கூல் பொள்ளாச்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் நம்முடைய தென் பாரத தலைவர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவ சங்கம் திரு வன்னியராஜன்ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸ்தாபகருடைய வாழ்க்கை வரலாறு என்பது நீண்ட காலத்திற்கு வெளியே தெரியாமலே இருந்து வந்திருக்கின்றது. சித்தாந்த ரீதியான அவருடைய வழிகாட்டுதலும் ஒவ்வொரு இந்த தேசத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவனை மாற்றி அமைப்பதற்கான அந்த பணியை புனர் நிர்மாணம் என்ற பெயரிலே
சங்கத்தினுடைய முன்னோடிகள் அழைத்து வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புனர் நிர்மாணம்தான் இந்த தேசத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பிரச்சாரகர்களை உருவாக்கி தந்திருக்கின்றது. அதனால் நடுநிலையான பெரியோர்களும் எழுத்தாளர்களும் சங்கத்தை தொலைவில் இருந்து பார்த்தவர்களும் கூட தாங்கள் கேள்விப்பட்ட விஷயத்திலேயே இதை ஆச்சரியமான விஷயமாக தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சங்க ஸ்தாபகருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் பல்வேறு பரிணாமங்களோடு ஹிந்தி மொழியில் பல்வேறு விதமான நூல்களாக வெளிவந்திருக்கின்றது. பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னால் அது தமிழாக்கம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு அது சாத்தியமானது. பல வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தென் பாரதத்தினுடைய சங்கப்பணிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மானனீய சேத்திர சங்கச்சாலக் டாக்டர் வன்னியராஜன்ஜி அவர்களுடைய கடும் முயற்சியால் அந்த மொழிபெயர்ப்பானது நடந்து முதலாவது பதிப்பும் வெளியாகி அதுவரை கேள்விப்பட்ட வரலாறாக மட்டுமே இருந்து வந்த சங்க ஸ்தாபகருடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு இரண்டாவது பதிப்பாகவும் சில திருத்தங்களோடு வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பையெல்லாம் ஒரு வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொண்ட நம்முடைய பெரும் பாக்கியமாக நாம் கருதுகின்றோம். இந்த நிகழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாய பணியில் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் வழிகாட்டுதலையும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரது அறிமுகத்தோடு அடுத்த நிகழ்விற்கு செல்ல இருக்கின்றோம். கோயம்புத்தூர் கோட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பணிகளையும் விபாக் சங்கச்சாலக் என்ற பொறுப்பிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மானனீய விபாக் சங்கச்சாலக் ஸ்ரீ சுகுமார்ஜி அவர்கள் இந்த நிகழ்விலே இந்த மகத்துவம் நிறைந்த புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து இந்த பிரசுரங்கள் இந்த வெளியீட்டுத் துறையினுடைய துறையானது பிரச்சார் துறை என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு வருகின்றது. அந்த துறைக்கு தென் பாரதத்தினுடைய பொறுப்பாளராக இருப்பதோடு கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தேசத்தினுடைய பணியிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற திரு ஸ்ரீராம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். அவரோடு இந்த தேசத்தினுடைய நேர்மறையான செய்திகள் கிராமம் தோறும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முக்கியஸ்தர்களையும் நேரிலே சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வந்து கொண்டிருக்கின்ற தியாகபூமி என்ற விழிப்புணர்வு பத்திரிகையினுடைய ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு கிருஷ்ணமுத்துசுவாமி அவர்கள். கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்டவர். அவரும் இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்வினுடைய பொருளாதார பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு ரமேஷ்ஜி அவர்களும் இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே இப்படி ஒரு மகத்துவம் நிறைந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக அணுகிய போது மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட பெரியவர், உயர்நீதிமன்றத்திலே பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவத்திற்கு சொந்தக்காரர், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அந்த வழக்கறிஞர் பணியிலே பணியாற்றி கொண்டிருப்பவர், டிஆர்டியினுடைய தலைவராக முன்பு பணியாற்றியவர், தன்னுடைய பங்களிப்பை தந்தவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட மூத்த வழக்கறிஞர் திரு சேதுராம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் தலைமை உரையாக உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கும். எல்லோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, என்னை இந்த விழாவுக்கு அழைத்த போது எனக்கு டாக்டர் ஜி பற்றி நான் சில தகவல்களை படித்து பார்த்தபோது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனால் நான் இந்த உரையை இதோடு முடிச்சுக்கிறேங்க. கல்வித்துறையிலே தன்னுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர், பொள்ளாச்சியிலிருந்து இந்த நிகழ்விற்காக தன்னுடைய நேரம் செலவிட்டு இந்த நிகழ்ச்சியின் மகத்துவம் கருதி வருகை தந்திருக்கக்கூடிய அம்மா சாந்தகுமாரி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ எம் நாட் அ ஸ்டேஜ் ஸ்பீக்கர் நார் அன் ஒரேட்டர். அதனால எனக்கு ஸ்டில் ஐ எம் ஒண்டரிங், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ் ஈவெண்ட்டில், இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டில்
பங்கேற்பதற்கு எனக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. மேபி அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அண்ட் ஒன் இஸ் இப்போ வந்திருக்கிறதுக்கு கவிதா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை என் மனசில் இருந்த அந்த தேடுதல், தட் டு சீக்கிங், இதெல்லாம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த தேடுதலுக்கும் சீக்கிங்க்கும் எனக்கு விதையிட்ட என்னுடைய பெற்றோர்களையும் அதுக்கு வழிவகுத்து கொடுத்த திரு கே ஆறுமுகம், லேட் திரு கே ஆறுமுகம், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் குமரகுரு, அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஆர்எஸ்எஸ் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் கொஞ்சம் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தவங்க. நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி கூட அதிகம் தெரியாது. பட் ஸ்லோலி அப்படியே ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணி இதுக்குள்ளே வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அனுபவங்கள் எனக்கு முதல்ல ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது, நம்ம ஸ்கூலில் ஒரு கேம்ப் நடத்தணும், நாங்கள் ஆர்எஸ்எஸ் கேம்ப். அது எனக்கு அப்போ ஆர்எஸ்எஸை பற்றியும் தெரியாது. ஆனால் கேட்டவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டித்தவங்க. ஸோ அதுக்காக சரின்னு சொன்னோம். அப்புறம் அந்த கேம்ப் நடந்தது. எல்லாம் அந்த கேம்ப் முடிகிறப்போ நாங்கள் அதில் ஃபுல்லாக இருந்தோம். அந்த எல்லா நாளும் அதில் மாரிமுத்து அண்ணா பொள்ளாச்சியில், அவங்களும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். எஸ்வி அப்போது அது எல்லாம் பார்க்குறப்போ மேபி அந்த உள்ளே இருந்த அந்த நாற்று பற்று, இது மேலே இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் அவங்க ஒரு புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, ராஷ்ட்ரிய சேவா சங்கத் பற்றி. ஸோ அதை படித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணமே எல்லாமே உள்டாவாக மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய அவங்களோட ஒவ்வொருத்தர் கூடயும் நிறைய தொடர்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. பொள்ளாச்சி ஸ்கூலில் இது முடித்தோடனே உடுமல்பேட் ஸ்கூலில் கேட்டாங்க. ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எனக்கே மலைப்பாக இருக்குது, நான் ஏன் இங்கே நிற்கிறேங்கிறது இன்னுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் ஐம் கோயிங் டு கோ அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் இன்னும் புரியாத ஒரு புதிராக தான் இருக்குதுன்னு சொல்லாங்க. அப்புறம் இப்படி நிறைய ஆர்எஸ்எஸோட தொடர்பு ஒவ்வொருத்தர் மூலியமாகவும் வந்துச்சுங்க. கடைசியாக கவிதா என்னை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வரணும், அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு முதல்ல இதை படித்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம். விமன், அதாவது மகளிரோட பங்கு ஒன்றுமே ஆர்எஸ்எஸில் ஏன் ஆரம்பித்தப்பிருந்து இவங்க பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் கவிதாவை கூட கேட்டேன், ஏன் அவங்க நம்மளையெல்லாம் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ தான் இல்லைங்கம்மா, இப்போ தான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்கன்னாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்களால் என்ன முடியுமோ அந்த பங்களிப்பு கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்கோம். பட் எப்படி போகிறது, என்ன பண்ணுறதுங்கிறது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விக்குறி. இப்போ இவங்க டாக்டர்ஜியோட வரலாறு நான் ஃபுல்லாலாம் படிக்கலை. பட் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்தாபனத்தை, இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கம் ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு தோணுந்தே அவங்களோட நாற்றுப்பற்றை பறைசாற்றுதுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் இட் பி சம்திங் கிரேட். இதில் அவங்க எனக்கு இன்னொரு இது என்னென்னா, இது மாதிரி விஷயங்கள், இந்த புத்தகம் வெளியிடுறது எழுதுறதெல்லாம் ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கூட போய் சேரணும். இது நம்ம கலாச்சாரத்தை பற்றியோ இதை பற்றியோ நிறைய இன்னும் நம்மளுக்கு தெரியறதில்ல. நான் முதல்லலாம் எனக்கு தமிழ் புக்கு வேணும், நம்மளோட இதை பற்றியே தெரியணுன்னா மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேருந்து தான் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வரணுங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கலை. பட் இப்போ நிறையா மாறிடுச்சுங்க. பட் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் குழந்தைங்களுக்கு தெரியுது. இன்னும் சுவாமி விவேகானந்தரை பற்றி கேட்டால் கூட இன்னும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணுங்கிறது எங்களோட இது. பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுங்கிறதுனால வி ஹாவ் சம் லிமிட்டேஷன்ஸ்.
ஆனாலும் நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்தெல்லாம் சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் உபயோகமாக பண்ணுற மாதிரி பண்ணுவோங்கிறதுல கண்டிப்பாக யோசித்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த கவிதாக்கு முதல் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு சின்ன ஒரு பொருட்டை மதித்து இங்கே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு முன்னிலை உரை வழங்கிய அம்மாவிற்கு நம் அனைவரின் சார்பான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக தொழில்துறையிலே இருப்பவர்கள் நேரமில்லை என்று சொல்வதை நாம் வெகுவாக கேட்டிருப்பதுண்டு. ஆனால் விதிவிலக்காக பலருக்கும் முன்னோடியாக பல்வேறு சேவை பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வரிசையிலே நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கண் அறுவை சிகிச்சை நடத்திய பெருமைக்கு சொந்தமான சங்கரா கண் மருத்துவமனையினுடைய அறங்காவலர்களில் ஒருவராக தன்னுடைய பங்களிப்பை தந்து கொண்டு அதே நேரத்தில் மாதவலட்சுமி மில்ஸினுடைய நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெரியவர் உயர் திரு எம்என் பத்மநாபன் அவர்களை முன்னிலை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். குருவே சரணம், அன்பே சரணம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் முன்னிருக்கையில் இருக்கும் ஆண்டோர் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பூவோடு சேர நாறு மனம் பெறும் என்றுவதைப் போல என்னை இங்கே அழைத்ததுக்கு முதலில் திருமதி கவிதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை ஊக்குவித்த திரு பாபாஜி அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மேடம் பேசும்போது எனக்கும் புதுசாக இருந்தது. பட் ஐ எம் நாட் ஏபிள் டு எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லிடுறேன். பட் ஹவு டு டேக் இட்ங்கிறது நம்ம இதில் இருக்குது. ஆக்சுவலாக நாடு என்ன செய்தது நமக்கு, நாம் என்ன செய்தது நாடு, இதுதான் நமது. இங்கு பார்க்க போனால் அதுதான் நம் சேவையாக மெயினாக எடுத்துக்கொண்டு நம் முன்னேற்ற வேண்டும், நம் நாடு மேலும் முன்னேற வேண்டும் என்பது தான் எல்லோரும் எண்ணமும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை பார்த்திங்கன்னா ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்துக்கான வழிகாட்டுதல் நம்ம நெறியாக கொண்டு போக வேண்டும். அதுதான் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. பள்ளிக்கூடங்களில் நாட்டை பற்றி பேசினாலே தயங்குகிறார்கள். அதை நாம் ஒரு பாடமாகவே, நாட்டை பற்றிய ஒரு நாடமாகவே, எக்கனாமிக்ஸ், எனிதிங் வாட் எவர் வி ஃபீல், இட் ஹேஸ் டு பி அ சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ஒன்லி டு எஜுகேட், டு என்கரேஜ். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை முடிச்சுட்டு ஆக்சுவலாக போய் மிலிட்டரியில் சேரணும். நாட்டை பாதுகாக்க எப்படிங்கிறது ஒரு பயிற்சியாகவே அவங்க அளிக்கிறார்கள். அதில் நான் முதல் கருத்தாக கொண்டு நமது நாட்டில் அது முக்கியத்துவமாக விலக வேண்டும் என்று நான் சிறிது கருத்தினை கொள்கிறேன். சமீப காலத்தில் நான் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அபுதாபி சென்றிருந்த போது சுவாமிநாராயணன் கோயிலுக்கு சென்றிருந்தேன். ஒரு வாய்ப்பு வந்தது. அது சென்றிருந்த போது ஒரு ஸ்டோனில் கல்லில் எல்லா லாங்குவேஜ் போட்டிருந்தாங்க. தமிழ் வார்த்தை என்னன்னு தேடி பார்த்தேன். அதில் முதல்ல எழுதினது நல்லிணக்கம். அதை பார்த்தபோது மிகவும் பெருமையாக இருந்தது. எந்த வார்த்தைகள் மற்ற மொழிகள் தெரியாமல் இருக்கும்போது நம் மொழியில், தாய்மொழியில், தமிழில் எழுதுவது நல்லிணக்கம். அதுதான் நம் அனைவருக்கும் வேண்டும். ஒன்றுபட்டால் ஒன்றுபால். அனைவருக்கும் வணக்கம். விழாவின் முக்கிய அம்சமான புத்தக வெளியீடு தற்போது இருக்கும். விபாகனுடைய ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கத்தினுடைய விபாக சங்கச்சாலக் மானனீய சுகுமார்ஜி அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்குவார். கல்வித்துறையிலே நீண்ட அனுபவத்தோடு சிறப்பு வாய்ந்த திருநடகம் விவேகானந்தா கல்லூரியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து அந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் பணியாற்றி அதற்கு பிறகு முழு நேரமாக தென் பாரதத்தினுடைய ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கத்தின் பணிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மானனீய கஷேத்திர சங்கச்சாலக் டாக்டர் வன்னியராஜன்ஜி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். விஜய பாரதம் பிரசுரத்தின் மூலமாக ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கத்தினுடைய ஸ்தாபகர்
டாக்டர் கேசவர், டாக்டர் ஹெடிகேவார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய திரு சேதுராம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அம்மா சாந்தகுமாரி அவர்கள், கல்வியாளர் பொள்ளாச்சி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய சங்கரா கண் மருத்துவமனையினுடைய அரங்காவலர் பெருமதிப்பிற்குரிய எம்.என். பத்மநாபன் அவர்களே, ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கத்தினுடைய கோயம்புத்தூர் விபாக சங்கச்சாலக் சுகுமார்ஜி அவர்களே, சங்க பொறுப்பாளர்களே, பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆனந்தமான நாள் இன்றைய நாள், யுகாதி திருநாள். நம்முடைய இந்து கால கணிப்பு முறைப்படி இன்றைக்கு புத்தாண்டு. நம்முடைய முன்னோர்கள் விஞ்ஞான கண்ணோட்டம் கொண்டவர்கள், அதனால இந்த கால கணிப்பு முறை விஞ்ஞான பார்வையோடு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சந்திரனுடைய போக்கு அதை முன்வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கால கணிப்பு முறை, அதன்படி புத்தாண்டு இன்றைக்கு யுகாதி. சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் இது தெலுங்கு வருட பிறப்பு அப்படி சொல்றோம். அதிகமாக தெலுங்கு பேசக்கூடியவங்க தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கான புத்தாண்டு இது அப்படி சொல்லி, உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டினுடைய பெரும்பாலான மாநிலங்கள்ல இன்றைக்கு புத்தாண்டு. தமிழ்நாட்டில் நம்ம அதை தெலுங்கு வருட பிறப்பு சொல்றோம். தமிழர் புத்தாண்டு அப்படி சொல்லி சித்திரை 1 சொல்றோம். சூரியனுடைய போக்கு அதை மையமாக வைத்து சித்திரை 1 இந்து புத்தாண்டு. அதனால அதுவும் நம்முடைய புத்தாண்டு. மங்களகரமான நாள் இந்த யுகாதி திருநாள் அன்று இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் விஷயம், இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில தலைமையேற்றிருக்கக்கூடிய முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அவங்க ரொம்ப குறைவான நேரம் தான் பேசியிருக்கிறாங்க. ஆனா கூட அவங்க மனசுல என்ன இருக்கிற விஷயத்த நம்ம முன்னாடி வைத்திருக்கிறாங்க. RSS அமைப்பை ஆரம்பித்த டாக்டர் கேசவர், அவர் பேர் எல்லாருக்கும் தெரியுமா? RSS தெரியும், சரியா தெரியுமா? அது ஒரு கேள்விக்குறி. ஆனா RSSங்கிற பேரு, அந்த 3 எழுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. யாரெல்லாம் ஒரு அவதூறு பிரச்சாரம் பண்ணணுங்கிற பார்வையோட செய்தார்களோ அவங்க எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, RSS பிரச்சாரம் பண்றது இல்லை. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்கிற அந்த துறைக்கு பேரு பிரச்சாரத்துறை, ஆனா பிரச்சாரத்துல ஈடுபடுறது இல்லை RSS பொறுத்தவரையில். இன்னும் நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சிகள் அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் பிரச்சாரம் வைப்பாங்க. அதனால RSS பேர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சரியா தெரியுமா தெரியாது, ஆனா தெரியும் RSS அப்படி சொல்லி. சரி, RSS ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு உலகத்துல மிக பெரிய தொண்டு நிறுவனம் ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கம். இவ்வளவு பெரிய அமைப்பு 100 ஆண்டுகள் ஆக போது துவக்கப்பட்டு 1925 துவக்கப்பட்டது, 2025 நூற்றாண்டு. இதை ஆரம்பித்தவருடைய பேர் முழுமையா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இது சரியா தவறா அப்படின்னா, RSS ஆரம்பிச்ச டாக்டர் கேசவர் அவருடைய பார்வையில இது சரி. ஏன்னு சொன்னா,
தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. அமைப்பை முன்ன வச்சார், லட்சியத்தை முன்ன வைத்தார். அதனால அவர் 1940 காலமாயிட்டார். சங்கத்தினுடைய பிரச்சாரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியாது, அவங்க முன்ன வர்றதில்லை. டாக்டர் ஜி மாதிரியே பின்னாடிதான் இருக்காங்க, இங்கேயும் பின்னாடிதான் இருக்காங்க. RSS பிரச்சாரகர்கள் முழு நேரம் தேசத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையா சமர்ப்பணம் செய்திருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. டாக்டர் ஜி காலமாயிட்டாரா? 1940 காலமாயிட்டார் அவர். அதுக்கு பிறகு ஒரு 83 வருஷத்துக்கு பிறகு இப்பவும் கூட நானும் டாக்டர் ஜி மாதிரி வாழணும், சங்க ஸ்தாபகர் மாதிரி நான் வாழணும், அப்படி முன்வரக்கூடிய எண்ணிக்கை நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது டாக்டர் ஜியுடைய சிறப்பு. எப்படி இது சாத்தியமா இருக்கு? அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. சிலர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, டாக்டர் ஜிக்கு யோஜனை சொன்னதே நான் தான் அப்படின்னு சொன்னவங்க டாக்டர் ஜி காலத்திலே இருந்தாங்க. வேலை வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல டாக்டர் ஜி அதை பொருட்படுத்தவே கிடையாது. டாக்டர் ஜியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறந்த நூல் இது. இதை எழுதினவர் நானா பால்கர், அப்படி பேரு. நானா பால்கர் சங்க பிரச்சாரக். நான் பிரச்சாரக் பத்தி சொன்னேன்ல, சங்க பிரச்சாரக். டாக்டர் ஜி காலத்துல வாழ்ந்த ஒரு சங்க பிரச்சாரக். அவர் தான் இந்த புத்தகத்தை ஹிந்தியில எழுதினவர் முழுமையா. எப்ப எழுதினாரு? 1960 எழுதினார். டாக்டர் ஜி காலமா 20 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த புத்தகம் வந்தது. சங்க லிட்டரேச்சர்னா என்ன இருந்ததுன்னா சங்கத்தினுடைய பிரார்த்தனை இருந்தது, அவ்வளவுதான். வேற எதுவும் சங்க லிட்டரேச்சர் எதுவுமே கிடையாது. அப்படி நீண்ட காலம் இருந்தது. ஒன்னொன்னா வந்தது. அப்படி வந்த ஒரு புத்தகம் நானா பால்கர் அவர்கள் எழுதிய டாக்டர் ஹெடிகவார் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி நம்ம சங்கத்தினுடைய 2வது அகில பாரத தலைவர் குருஜி கோல்வல்கர் அவங்க ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. புத்தகத்துல ஆரம்பத்துல அதுதான் வருது, அணிந்துரை வருது. அது நம்ம முழுமையா படிக்கணும். படித்தா அத இத தொகுக்கிற வேலையை செய்தாரு நானா பால்கர். அவரு எவ்வளவு பெரிய தபஸ்வி அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்? டாக்டர் ஜியுடைய சுபாவத்துல தன்னை பற்றி அவர் சுய வரலாறு எதுவும் எழுதலை. அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, வெள்ளைய அரசாங்கம் பொறுத்தவரையில நாட்டுப்பற்று வளர்க்கிற எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட இருக்கிற சமயத்துல தளிராக இருக்கக்கூடிய RSS அமைப்பை பாதுகாக்கிறதுக்காக விளம்பரத்திலேயே ஈடுபடலை. பத்திரிகையில தேடினா டாக்டர் ஹெட்கேவார் பேரே கிடைக்காது, RSS பேரே கிடைக்காது. அந்த காலகட்டத்துல டாக்டர் ஜி வாழ்ந்த காலத்துல டாக்டர் ஜி எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பிரயாணம் பண்ணார் அப்படிங்கிற விவரம் எல்லாம் இருக்காது. டாக்டர் ஜி எங்கெல்லாம் உரையாற்றினார் அப்படிங்கிற விவரம் எல்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 1925க்கு முன்னாடி டாக்டர் ஜி எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா, பிறவி தேசபக்தர். சின்ன வயசுல இருந்து அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாம் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா எந்த பக்கம் திருப்பினாலும் டாக்டர் ஜியுடைய வாழ்க்கையில இருந்து 1-2 சம்பவங்கள் கிடைக்கும். நமக்கு உணர்வூட்டக்கூடியதாக அது இருக்கும். சின்ன வயசுல இருந்து எப்படி அவருடைய வாழ்க்கை தேசப்பற்றை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது வரும். டாக்டர் ஜி பொறுத்தவரையில அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பம்.
ஆனா அந்த ஏழ்மையை அவர் வெளிக்காட்டவே இல்லை. RSS அகில பாரத அளவில் ஆன பிறகு கூட அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஏழ்மை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அரை வயிற்றுக்கு தான் சாப்பிட்டு இருக்கிறார். அவரு பல நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார். என்ன காரணம்? ஏழ்மை காரணம். அகில பாரத அமைப்பாக ஆன பிறகு கூட சங்கத்தினுடைய நிலை அப்படி இருந்தது. ஆனா அந்த ஏழ்மைய அவர் வெளிக்காட்டவே இல்லை. இந்த ஏழ்மையை காட்டி யார்கிட்டையும் கையேந்தவே இல்லை. ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அதுதான் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கு. தன்னந்தனியாக யாருடைய உதவியும் இல்லாம, யாருடைய பாராட்டும் இல்லாம, கேலியும் கிண்டலும் நிறைந்த ஒரு பேச்சு, அவதூறு, இதெல்லாம் அப்பவே இருந்த சமயத்துல அதெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து ஊக்கத்தோட வேலை வளர்த்தது இருக்குல்ல, அது எடுத்துக்காட்டு. டாக்டர்ஜியுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தா தனிப்பட்ட முறையில அவருக்காக ஏதாவது செய்தார் அப்படின்னு சொல்லி இருக்கானா? இல்லவே இல்லை. அவர் வாழ்க்கை முழுக்க சமுதாயத்துக்காக தான், தேசத்துக்காக தான், அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். சங்கத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி அவர் புரட்சி இயக்கத்துல ஈடுபட்டிருந்தார். நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக என்னென்னலாம் அமைப்புகள் இருந்ததோ அத்தனையிலே அவர் வேலை செய்தார். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன் இல்லையா, டாக்டர்ஜியுடைய வாழ்க்கை வரலாறு தொகுத்த நானா பால்கர் ஒரு தபஸ்வி. ஏன்னு சொன்னா எங்க தேடினாலும் டாக்டர்ஜியுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு அதுக்கு ஆதாரபூர்வமான சம்பவங்கள் எதுவும் பத்திரிகையில கிடைக்காது. அவருடைய டைரி எதுவும் கிடையாது. டைரி எழுதுற பழக்கம் டாக்டர்ஜிக்கு இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1948 மகாத்மா காந்தியடிகளுடைய கொலையோட RSS சம்பந்தப்படுத்தினாங்க. பாருங்க, எதுக்காக ஏன் சம்பந்தப்படுத்தினாங்க? டாக்டர்ஜி ரொம்ப வேதனைப்படுறாரு. எப்படி வேதனைப்படுறாருன்னு சொன்னா, ஒரு நாடு சுதந்திரம் அடைகிற வரைக்காவது தேசத்துக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். யாரும் யாரு மேலேயும் அவதூறு கிளம்பக்கூடாது. துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுல காங்கிரஸ் அமைப்பு பொறுத்தவரையில ராஷ்டிரிய சுயசேவ சங்கத்தை முளையிலேயே கிளியர்னு நினைச்சாங்க. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் இதுல வருது வாழ்க்கை சம்பவங்கள்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் புனேக்கு வர்றார். புனே வர்ற சமயத்துல ஒரு அகில பாரத தலைவர் காங்கிரஸுக்கு. RSS முகாம் அப்ப நடந்துட்டு இருக்கு. RSS முகாம பார்வையிடுறதுக்காக, இப்ப அம்மா சொன்னாங்கல்ல RSS முகாம் நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, அப்படி முகாம பார்க்கறதுக்காக அப்போ 1 மாத முகாம், அந்த முகாமை பார்க்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புனேல நிகழ்ச்சிக்காக வர்றப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி. சங்கச்சாலக் இங்க நம்ம மேடையில சுகுமார்ஜி இருக்காங்க, அங்க ராஜா இருக்காங்க, இவங்கெல்லாம் சங்கத்தினுடைய தலைவர்கள். சங்கச்சாலக் புனே சங்கச்சாலக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு டாக்டர்ஜிக்கு. டாக்டர்ஜி அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புனே வந்துட்டு அவரு நாக்பூர் திரும்பி இருக்காரு, நாக்பூர் முகாமுக்காக. அப்போ நேதாஜி வரப்போறாரு நம்ம முகாமுக்கு, வரேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கடிதம் வருது. டாக்டர்ஜி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாளே இன்னொரு கடிதம் வருது சங்கச்சாலகிட்ட இருந்து, நேதாஜி வர இயலாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க, நேதாஜி RSS முகாமுக்கு மட்டும் போகாதீங்க அப்படின்னு தடுத்துட்டாரு. டாக்டர்ஜி இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சகிப்புத்தன்மையை அறவே இல்லாத ஒரு நிலை காங்கிரஸ்ல வந்தாச்சு அப்படின்னு சொல்லி, குறைந்தபட்சம் அவரு டாக்டர்ஜியை சொல்ற விஷயம், குறைந்தபட்சம் நம்ம நாடு சுதந்திரம் அடைகிற வரைக்கும் தேசத்துக்காக வேலை செய்யக்கூடிய எந்தெந்தெல்லாம் அமைப்புகள் இருக்கோ அத்தனை அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து இல்லையா வேலை செய்யணும் அப்படி சொல்றாங்க. ஆனா அப்போ இருந்து காங்கிரஸ்ல ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத நிலை, வெறுப்பு, அதெல்லாம் இருந்தது. அதனால காந்திஜியுடைய கொலைக்கு RSS காரணம் சொல்லி
அரசாங்கமே பிரச்சாரம் பண்ணுது. இது ஒரு அவங்களுக்கு கையில கிடைச்ச ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக நினைத்து செய்தாங்க. பெரிய துரதிருஷ்டம். என்னாச்சுன்னு சொன்னா, காந்திஜியுடைய கொலைக்கு RSS காரணம் சொன்னதுனால மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு வளர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது அரசாங்கத்தின் மூலமாகவே ஏற்படுத்தப்பட்ட கமிஷன்கள், அந்த கமிஷன்கள் அவங்களுடைய எல்லா விசாரணை, அதனுடைய தீர்ப்பு, அதனுடைய முடிவுகள் எல்லாம் கடைசியா சொன்னது உள்துறை அமைச்சராக சர்தார் பட்டேல் இருந்தார். அவர் சொல்றார், நான் எல்லா விசாரணைகளையும் நான் முழுமையா இருந்தேன். RSSக்கும் பாபுஜியுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மகாத்மா காந்தியுடைய கொலைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நேருஜிக்கு சர்தார் பட்டேல் கடிதம் எழுதுறார், ஆதாரபூர்வமான விஷயம், எல்லா விசாரணையும் நானே இருந்தேன்னு சொல்லி. இதெல்லாம் ஆன பிறகும் கூட இப்ப வரைக்கும் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க, இவங்க காந்திஜியை கொன்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த சமயத்துல அரசாங்கமே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதுனால, அப்போ பிரச்சாரத்துறையில ஆல் இண்டியா ரேடியோ தான் இருந்தது. அதனால அந்த ரேடியோ மூலமா பிரதம மந்திரியே பிரச்சாரம் பண்றார். அவரே சொல்றார் RSS காரணம்னு சொல்லி. அதனால மக்கள் மத்தியில ரொம்ப வெறுப்பு வளர்ந்தது. RSS காரியாலயங்கள் எல்லாம் தாக்கப்பட்டது. RSS காரியகர்த்தர்கள் வீடெல்லாம் தாக்கப்பட்டது. சில இடங்கள்ல நெருப்பு வைக்கப்பட்டது. நாக்பூர் போன்ற இடங்கள்ல நெருப்பு வைக்கப்பட்டது. டாக்டரி பற்றிய டைரி எழுதியிருப்பாங்கல்ல, அவர் பேசின விஷயம், அவர் உரையாற்றினப்போ இந்த விஷயங்கள் பேசினார் அப்படிங்கிறத காரியகர்த்தர்கள் எழுதியிருப்பாங்க அவங்க டைரியில. டாக்டர்ஜி அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அவரு டைரி எழுதியிருக்கிறார். அது நாக்பூர் காரியாலயத்தில் இருந்தது. எல்லாம் தீக்கிரையாச்சு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நானா பால்கருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நியூஸ் பேப்பர்ல கிடையாது, டைரி எதுலையும் கிடையாது. பின்ன எப்படி இதை தொகுத்தார்? இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 840 பக்கம் வருது இந்த புத்தகம். 840 பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா எந்த பக்கம் எடுத்தாலும் அதுல செய்தி இருக்கு. செய்தி கற்பனையான செய்தி கிடையாது, ஆதாரபூர்வமான செய்தி. அப்படிதான் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் பேரு, எல்லா விஷயங்களும் எல்லாமே அதுல இருக்கு. தேதி வேணா குறிப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா கூட செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். எப்படி கிடைச்சது? டாக்டர்ஜி எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் தொகுத்து எழுதி கொண்டிருக்கோம். எது வரைக்கும் டாக்டருக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு, இது உட்பட. இப்போ நிறைய சங்க குடும்பங்கள் இருக்கு. சங்க குடும்பங்கள்ல சாதாரணமா சங்க காரியகர்த்தர்கள், குறிப்பா பிரச்சாரகர்கள், அவங்க வந்தா சாதாரண உணவு ஏற்றுக்கொள்றது வீடுகள்ல தான். வீடுகள்ல உணவு ஏற்றுக்கொள்ற சமயத்துல சுயம்சேவர்கள் எப்படி உணவு ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன வீட்டுல இருக்குமோ அது ரொம்ப விருப்பத்தோட ஏற்றுக்கொள்றது. இது யாரு ஏற்படுத்தி கொடுத்த பழக்கம்? டாக்டர் ஏற்படுத்தி கொடுத்த பழக்கம். இந்த உணவு டாக்டர்ஜி ஒவ்வொரு வீட்லயும் என்ன ஏற்றுக்கொண்டாருங்கிறத பட்டியல் போடுறாரு நானா பால்கர். பட்டியல் போட்டு பார்த்தா எங்க வீட்டுல டாக்டர்ஜி சாப்பிட்டுருக்காரு, எங்க வீட்டுல டாக்டர்ஜி சாப்பிட்டப்போ அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல இருக்கிற அம்மா. அப்போ எல்லா அந்த உணவு பதார்த்தங்களுடைய பட்டியல் எல்லாம் சேர்த்து பார்த்தா என்னென்னலாம் உணவு தயாரிக்க முடியுமோ அந்த உணவு எல்லாமே டாக்டர்ஜிக்கு பிடித்தது. அப்படின்னா வீட்டுல கொடுக்கிற உணவை ரொம்ப பிரியமா அதை ஏற்றுக்கொள்றது, அன்போடு பரிமாறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப பிரியமா ஏற்றுக்கொள்றது. இப்படி எல்லாம் விஷயம் சொல்றோம். அப்படி எங்கெங்கே என்னென்ன விஷயம் கிடைக்குமோ அதெல்லாம் சேகரிச்சுக்கிறார். எப்படி ஆழ்கடல்ல போய் இந்த முத்துக்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆழமா போக வேண்டியது இருக்கும், அவ்வளவு ஆழமா அவர் போயிருக்கிறார். அதெல்லாம் தேடி எடுத்து அதை ஒரு அழகான மாலையாக
இந்த புத்தகத்தை அவர் படைச்சிருக்கிறார். ரொம்ப கோர்வையா இந்த புத்தகம் இருக்கு. கோர்வையா எழுதுறதுக்கு அவர் எவ்வளவு தபஸ் செய்திருக்கணும், எவ்வளவு தவம் மேற்கொண்டிருக்கணும் அப்படி குருஜி அவர்கள் குறிப்பிடுறாங்க. டாக்டர் ஜி பத்தி குருஜி அவருடைய சொந்த அனுபவத்தை குறிப்பிடுறார். என்னன்னா, எனக்கு இஷ்ட தெய்வம் டாக்டர் ஜி அப்படி சொல்றார். சங்கத்துல தனிநபர் வழிபாடு கிடையாது அப்படி சொல்றீங்க, ஆனா டாக்டர் ஜியுடைய படம் வச்சிருக்கீங்க. தனிநபர் வழிபாடு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா டாக்டர் ஜியுடைய படம் வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு கேள்வி வருது. அவரு தனி நபர் கிடையாது, லட்சியமே வடிவமாக வாழ்ந்தவர். டாக்டர் ஜி லட்சியமே வடிவமாக வாழ்ந்தவர், தனக்காக வாழல. அப்படி அவரு இருந்திருக்கிறார். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சமயத்துல ஜன்னி வந்தாச்சுன்னு வச்சுக்கோ, டெலிரியம் ஸ்டேஜ். ஜன்னி பெதட்டுறாரு. பெதட்டுனா என்ன பெதட்டுவார்? சம்பந்தம் இல்லாம பேசுவார். பிதற்றுற சமயத்துல அவர் பேசுற பேச்சுக்கு எதுவும் சம்பந்தமே இருக்காது, முன்ன பின்ன தொடர்பே இருக்காது. அப்படிதான் சாதாரணமா. அப்படி அவர் படுத்த படுக்கையா 1940 மரண படுக்கையில இருந்த சமயத்துல, டெலிரியம் ஸ்டேஜ்ல இருந்த சமயத்துல டாக்டர் ஜி என்ன பேசினார், என்ன பிதற்றினார்? குருஜி கூடவே இருந்தார். அவர் சொல்றாரு 2 விஷயங்கள். இந்த வருஷம் கூட இப்படியே கழிந்துடுமா? ஏன்னா 1940 2வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம். இந்த வருஷத்தை கூட இந்த வருஷம் கூட இப்படியே கழிந்துடுமா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காதா? 1. 2வது விஷயம், நம்முடைய சங்க காரியகர்த்தர்கள், ஸ்வயம் சேவர்கள் இன்னும் பாச பிணைப்போட, இன்னும் இணக்கத்தோட பணிபுரிந்தா நம்ம வேலை எவ்வளவு வேகமா வளரும். இது சாதாரணமான நிலையில பேசினா பரவாயில்ல, ஜன்னி பிதற்றுற சமயத்துல கூட அவருடைய எண்ணம் நாட்டை பத்தியும் சங்க ஸ்வயம் சேவர்களை பத்தியும் தான் இருந்தது. அதனால டாக்டர் ஜி தனக்காக வாழவே இல்லை, ஒரு க்ஷணம் கூட தனக்காக வாழல. இறுதி மூச்சு வரைக்கும் தேசத்துக்காகவே வாழ்ந்தவர். அதனால அவர் எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படி சொல்றார். சொல்லிட்டு முதல்ல டாக்டர் ஜியை நான் எங்க பார்த்தேன், பார்த்த சமயத்துல என்ன அனுபவம், அதையும் அவர் குறிப்பிடுறார். குருஜி காசி பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக குருஜி இருந்தார். அங்க பணிபுரிகிற சமயத்துல RSS அறிமுகமாகுது. காசிக்கு படிப்பதற்காக ஒரு மாணவர், ஒரு ஸ்வயம் சேவகர் நாக்பூர்ல இருந்து போறார். அவர் பேரு பையாஜி தானி என்று பேரு. படிக்கிறதுக்காக காசிக்கு போறார். நாம எல்லாம் சாதாரணமா படிப்பு அப்படின்னு சொன்னா எதுக்காக? நல்ல வேலைக்கு போறதுக்காக. அதனால நல்லா படிக்கணும், அப்படித்தானே? ஆனா நான் படிக்கிறது சங்க வேலையை வளர்க்கறதுக்காக. அப்படி ஒரு எண்ணத்தை டாக்டர் ஜி விதைத்தார். யாரெல்லாம் கல்லூரி படிப்பு படிக்க முடியுமோ படிக்கணும் அவசியம். நீ சங்க வேலை செய்யணும்னா முதல்ல கிராஜுவேட் ஆகணும், குறைந்தபட்சம். முடிஞ்சா டபுள் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ஆகணும், அல்லது இன்னொரு பாடம் படிக்கணும், 2 டிகிரி வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரகவா, அப்படிதான் சொல்லியிருக்காரு. பிரச்சாரகவான்னு யாரையும் சொல்லல, ஆனா கூட சங்க வேலை செய்யணும்னு சொன்னா இப்படி ஒரு எண்ணத்தை டாக்டர் உருவாக்கினார். அதனால யாரெல்லாம் வெளியே போய் வெளி மாநிலத்துல போய் படிக்க முடியுமோ அவங்களெல்லாம் வெளி மாநிலத்துல போய் படிக்க சொன்னார். ஏன்னா சங்க வேலை நாடு முழுக்க வளரணும், என்னுடைய கண்ணால பார்க்கணும், நாடு முழுக்க RSS வளர்ந்ததை நான் பார்க்கணும் அப்படி ஒரு விரும்பினார். இந்த கண்ணால பார்க்கணும், இந்த சரீரத்துல பார்க்கணும், அப்படி ஒரு எண்ணம் அவருடைய எண்ணமா இருந்தது. அதுக்காக யாரெல்லாம் மெட்ரிகுலேஷன் முடிச்சாங்களோ, முடிச்சவங்களெல்லாம் கல்லூரிக்கு
அவரு மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புனார். அப்படி வந்து பையாஜி தானி அங்க போறாரு. பையாஜி தானி அவரு காசியில சங்க வேலையை ஆரம்பிக்கிறார். சங்கத்தினுடைய தினசரி பயிற்சி ஆரம்பிக்கப்படுது. குருஜி அங்க தொடர்புக்கு வர்றார். மாணவர்கள் மட்டும் இல்ல, பேராசிரியர்களும் வராங்க. குருஜி அங்க பேராசிரியராக இருந்தார். அது மூலமாக சங்கத்துக்கு தொடர்புக்கு வர்றார். அப்படி ஒரு நிகழ்ச்சியில காசி சுற்றுப்பிரயாணத்துல டாக்டர் ஜி உரையாற்றினதை குருஜி குறிப்பிடுறார். டாக்டர் ஜி அவரு பேச்சுல ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். ஏன்னா எல்லாம் ஸ்வயம் சார்கள். இந்த கிளி எப்படி திரும்ப 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 சொல்லும், ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த மாதிரி டாக்டர் ஜி பேசினப்பெல்லாம் என்ன ஒரு விஷயத்த சொல்லி கொண்டிருந்தாருன்னா, நாம எல்லாம் ஸ்வயம் சார்கள் வந்து நாம ரொம்ப அன்போட ரொம்ப இணக்கத்தோட நம்ம இணைந்து வேலை செய்யணும். स्वयं सेवक बंधुओं, आप सब लोग मिलकर काम करो, प्रेम के साथ मिलकर काम करो. இதான் அவர் பேசின பேச்சு. திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறதுக்காக விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்தார். எந்த ஒரு அறிஞருடைய கொட்டேஷன் அதுல கிடையாது. இந்த புத்தகத்துல இந்த அறிஞர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு அப்படி எதுவும் கொட்டேஷன் எதுவும் கொடுக்கல. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அவருடைய உரையானது இருந்தது. நான் வந்து தன்னை பத்தி சொல்றாரு, காசியில இருக்கிற 25,000 புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கிறேன். உண்மையிலே அவர் படிச்சிருக்கிறார். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல என்ன செய்தி இருக்குங்கிறத அவர் சொல்ல முடியும். விவேகானந்தர் மாதிரியே தான் குருஜியும் கூட 25,000 புத்தகங்கள், காசி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற புத்தகங்களை படித்த ஒரு அகங்காரம் என்னுடைய மனதில் இருந்தது. உண்மையிலே அகங்காரம் இருந்ததா கர்வம் இருந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவரே சொல்றாரு அகங்காரம் இருந்தது. அதெல்லாம் கரைந்து விட்டது டாக்டர் ஜியுடைய உரைக்கு முன்னால. ரொம்ப எளிமையான உரை. அவருடைய உரைக்கு முன்னால என்னுடைய கர்வம் எல்லாம் அது கரைந்து போனது அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஜியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய எளிமையான உரை, எளிய நடையில அவர் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். சாதாரணமா ஸ்வயம் சார்கள் டாக்டர் ஜி காலத்துல வேலை செய்தவங்க எல்லாம் சிறுவர்கள், 6, 7, 8 படிக்கக்கூடிய சிறுவர்கள். அவர்களை வைத்துக் கொண்டுதான் டாக்டர் ஜி சங்கத்தை ஆரம்பிச்சார். மிகப்பெரிய தலைவர். காங்கிரஸ்ல RSS ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. சிறுவர்களை வைத்துக் கொண்டு மைதானத்துல நீங்க RSS பயிற்சி பார்த்தா ஓப்பன் கிரவுண்ட்ல நடக்கும், பார்க்ல நடக்கும். சிறுவர்கள், இளைஞர்கள் அவங்க எல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க ஒரு மணி நேரம். டாக்டர் ஜி அந்த எளிமையான வேலை முறையை அவர் மேற்கொள்ற சமயத்துல எல்லாம் கேலி கிண்டல் அதெல்லாம் செய்வாங்க. டாக்டர் ஹெட்கவார் பன்கை அப்படி. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு ஹெட் யாரு? டாக்டர் ஹெட்கேவார். இப்படி எல்லாம் கிண்டல் கேலி இதெல்லாம். ஆனா டாக்டர் ஜி அந்த சிறுவர்கள் மேல வைத்த நம்பிக்கை என்ன அசைக்க முடியாதது. இவர்கள் தான் தேசத்தை தலைமை ஏற்று நடத்த போறவங்க. எல்லா துறைகள்லையும் பாரத நாட்டை மிக சிறந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தலைவர்களாக யார் ஆக போறாங்க? இந்த சிறுவர்கள். அப்படி அவரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். அந்த நம்பிக்கை வந்து முழுவதும் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு யாரெல்லாம் தேசத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களோ அவர்கள்லாம் சிறு வயதுல இருந்து RSS பயிற்சிக்கு வந்தவங்க. அவங்க காலத்துல டாக்டர் ஜி பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர் ஜி எப்படி வேலை செய்தாரோ அப்படி வேலை செய்தவர்களை அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. இந்த சிறுவர்களுக்கு டாக்டர் ஜி எப்படி RSS புரிய வைத்தார்? ஏன் RSS தேவை அப்படிங்கிறத இந்த சிறுவர்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக அவர் ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டை முன் வைக்கிறார். என்ன அது? உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நாட்டு மேல பற்று ஏற்படுத்துறதுக்காக, தேச பக்தி உணர்வை வளர்க்கிறதுக்காக எந்த ஒரு அமைப்பும் தேவைப்படலை. ஆனா நம்ம நாட்டுல எதுக்காக RSS தேவை?
தேசப்பற்று தேசபக்தி இதை வளர்க்கறதுக்கு எதுக்காக ஒரு அமைப்பு தேவை? அப்படி கேட்குற சமயத்துல அவரு சொல்றாரு, பாரு ஒரு எத்தனை நாடுகள் இருக்கு, உதாரணமா அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சிறுவனா கேட்டா கூட அந்த நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவான். நான் அமெரிக்கன், அமெரிக்கால பிறந்ததை ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன்னு ஒரு சிறுவன் கூட சொல்லுவான். எந்த நாடு எடுத்தாலும் சரி, அதுக்காக எந்த ஒரு அமைப்புலாம் அங்க வேலை செய்யல, இயல்பாக அது ஊட்டப்படுது, சமுதாயம் ஊட்டி வளர்க்குது, குடும்பம் ஊட்டி வளர்க்குது இயல்பா. எந்த நாடாக இருந்தாலும், அது பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், அது அப்போ யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, இப்படி எந்த நாடாக இருந்தாலும், இப்படி சைனா இருக்கலாம், ஜப்பான் இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் இது இயல்பாக இருக்கு. இது ஹிந்துஸ்தானம். நான் ஹிந்து என்று சொல்வதில் பெருமிதம் உணர்வு கொள்கின்றேன். இது என்னுடைய நாடு, நான் ஹிந்து என்று சொல்வதில் பெருமித உணர்வு கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னா இவர் வகுப்புவாத பேசுறாருங்க, இவர் மதவாதத்தை தூண்டுறாருங்க அப்படின்னு சொல்றது யாரு? டாக்டர் ஜி கேட்கிறார், சொல்றது யாரு? ஹிந்து தான், முஸ்லீமோ கிறிஸ்தவரோ கிடையாது. சொல்றது யாரு? ஹிந்து. இன்னைக்கு சொல்ற அரசியல்வாதிகள் யாரு? ஹிந்து அரசியல்வாதிகள். என்ன காரணம்? தான் ஹிந்துன்னே தெரியாது, அது காரணம். தான் ஹிந்துன்னு தெரியாது, நம்ம இது ஹிந்துஸ்தானம்னு தெரியாது, இந்த நாடு எவ்வளவு பெருமை மிக்க நாடு, நாம எவ்வளவு பெருமை மிக்க பண்பாட்டை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் தெரியாது. அதனால இதெல்லாம் சொல்றதுக்காக ஆர்எஸ்எஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்களுக்கு புரிகிற விதத்துல அவர் சொல்றார். சுயமாக சிந்தனை செய்யக்கூடிய இளைஞர்களாக அவர்கள் மலர்ந்தார்கள். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய இந்த ஆரம்ப கால பணிகள் எல்லாத்த பற்றியும் விவரம் இருக்கு. டாக்டர் ஜி என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தார், சங்கத்தை துவக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் அவர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறார் இளைஞர்களை உருவாக்குறதுக்காக, அதெல்லாம் இதுல அடங்கியிருக்கு. ஒரு நெடுநோக்கு பார்வையாளர் டாக்டர், மிகச்சிறந்த பண்பாளர். கடைசி சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஹெட்கேவார் மிக சிறந்த பண்பாளர் அப்படி ஒரு சாப்டர் வருது. அதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் டாக்டர்ஜியுடைய வாழ்க்கை முழுக்க என்னென்னலாம் சிறப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் அதுல வருது. நீங்க அந்த லாஸ்ட் சாப்டர் பார்த்தாலே எல்லா விஷயங்களும் டாக்டர்ஜியுடைய பன்முக தன்மை அதெல்லாம் அதுல வருது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இந்த புத்தகம் நம்ம அனைவருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். டாக்டர் ஹெட்கேவார் வாழ்க்கை வரலாறு, இந்த புத்தகம் அனைவருடைய வீட்டிலையும், ஒவ்வொரு இந்துவனுடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். எப்படி ஸ்ரீமத் பகவத்கீதை நம்முடைய வீட்டில் இருக்கணும், நாம தினசரி அது படிக்கணும், அந்த மாதிரி இதுல ஒரு பக்கம் தினசரி நீங்க படித்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு பக்கத்துலயும் 1-2 சம்பவங்கள் வருது டாக்டர் ஜி பத்தி. அதுல டாக்டர் ஜியுடைய புகழ் பாடுறதாக அது இருக்காது. எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் அவர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், எவ்வளவு ஒரு நெடுநோக்கு பார்வையோட உருவாக்கி இருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு விஷயம் வரும். ஆர்எஸ்எஸ் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் பயன்படும். இன்றைய காலகட்டத்திலையும் பயன்படும். ஏன்னா இது டாக்டர் ஜி 1940 வரைக்கும் தான் வாழ்ந்தார். இப்போ 2024 நாம இருக்கோம். இப்ப எப்படி இது பொருத்தம்னு சொன்னா, இது 1000 ஆண்டு காலத்திற்கு சாஸ்வதமான ஒரு கருத்து. டாக்டர் ஜி ஆரம்பித்த வேலை சாஸ்வதமானது. இது அவருடைய காலத்தோட முடியல, சங்க நூற்றாண்டுக்கு வந்தாச்சு, அதோட அது முடியல. ஏன்னு சொன்னா டாக்டர் ஜியே சொல்லியிருக்கிறார், ஆர்எஸ்எஸ் வேலை
வளர்ச்சி எப்படி ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு என்ன ஆவாங்க? இன்றைக்கு யாரெல்லாம் கண்டன மழை பொழிந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நாளைக்கு என்ன ஆவாங்க? அவங்கெல்லாம் பாராட்டக்கூடியவங்களும் ஆவாங்க. யாரெல்லாம் நமக்கு தடங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? ஒண்ணு நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யணும், நம்ம தேசத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும். இல்லைன்னு சொன்னா ஒதுங்கி கொள்ள வேண்டும். இது நடக்கும் எப்போ? தொடர்ந்து நாம வேலை செய்து கொண்டிருந்தால் அப்படி சொல்றாரு. இது எப்ப சொல்லியிருக்காரு? 1940 சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானது. சங்க வேலை வளர்ந்தால் என்ன ஆகும் அதையும் அவர் குறிப்பிடுறார். என்ன ஆகும்? ஒரு காலம் வரும், அது பொற்காலமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்கம் வேற சமுதாயம் வேற, அப்படி வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. சமுதாயம் முழுக்க, இந்து சமுதாயம் முழுக்க சங்கமயமாக ஆகிவிடும். சங்கம் வேற சமுதாயம் வேற, அப்படி வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. அப்படி ஒரு காலம் வந்துடும். அப்படி ஒரு காலம் வந்த பிறகு RSS அப்படின்னு ஒரு அமைப்புக்கு தேவையில்லாமே போயிடும். ஏன்னா சமுதாயம் முழுக்க அப்படி ஆயாச்சுன்னு சொன்னாங்க. அது ஆகிற வரைக்கும் RSS வேலை செய்து கொண்டிருக்கும். ஆனா அந்த ஒரு பொன்மயமான காலம் ரொம்ப விரைவில் வரும். மிக மிக அனுகூலமான காலகட்டம் இது அப்படின்னு டாக்டர் ஜி சொல்றாரு. எப்போ? 1940 சொல்றாரு அனுகூலமான காலம் என்று. நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே அனுகூலமான காலம் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்து சமுதாயம் கண் திறக்க ஆரம்பிச்சு, கும்பகர்ண உறக்கத்துல மூழ்கி இருந்த இந்து சமுதாயம் கண்ணை திறந்திருக்கு. இவ்வளவு கால உழைப்புனால, பல்வேறு துறைகள்ல அமைதியா ஆரவாரம் இல்லாம செய்த உழைப்புனால வந்திருக்கிற மாற்றம் இது. ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை. இன்னைக்கு RSSல நாம என்ன கருத்துக்கள் முன்வைக்கிறோமோ அந்த கருத்தை சமுதாயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இழிநிலைக்கு யார் காரணம்? கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா? டாக்டர் ஜி கேட்கிறாரு. இல்ல, நாம தான் காரணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால உலகின் குருவாக பாரதம் இருந்தது எல்லா துறைகள்லையும். எப்போ அது சாத்தியமா இருந்தது? இந்துவின் எழுச்சி காரணம். 1000 ஆண்டுகளா நாம அடிமைப்பட்டோம். அதுக்கு என்ன காரணம்? இந்துவின் வீழ்ச்சி காரணம். இந்துவின் எழுச்சியே தேசிய எழுச்சி, இந்துவின் வீழ்ச்சியே தேசிய வீழ்ச்சி. டாக்டர் ஜியுடைய வாசகம் இது. அதனால இது நாம சமுதாயத்துல இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்தாச்சு. எல்லாரையும் கண்டனம் செய்யறது நம்ம திட்டம் கிடையாது. நம்ம சமுதாயத்தை நாம சரி செய்து கொள்ளணும். எதுக்காக? சரியா இல்லை, ஒற்றுமையா இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. வன்முறைக்கு காரணம் நாம பலமா இல்லை, பலவீனமாக இருப்பதுதான் வன்முறைக்கு காரணம். வன்முறை இல்லாம ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்து சமுதாயம் வலிமையாக இருக்க வேண்டும். யாரையும் நாம ஆக்கிரமிக்க மாட்டோம், நம்ம யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. யாரையும் நாம அச்சுறுத்த மாட்டோம், நம்ம யாரும் அச்சுறுத்த முடியாது. இனிமேல் எவரும் ஈனக்கண் கொண்டு வக்கரமான பார்வை கொண்டு இந்து சமுதாயத்தை பார்க்கக்கூடிய துணிச்சல் நெஞ்சத்தினுடைய ஓரத்துல கூட வராது. இதெல்லாம் டாக்டர் ஜியுடைய வாசகங்கள் எல்லாம் இதுல இடம் வருது. நான் என்னுடைய உரையை இத்தோட நீங்க உட்காருங்க. அதை சொல்லி நான் நிறைவு செய்திருவேன். அதனால நம்ம முன்னிலை வகித்த கல்வியாளர் அம்மா அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க. பெண்களுக்கு பங்களிப்பு வேணுமா வேண்டாமா, அதை பற்றி யோஜனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக கவிதா அம்மா சொன்னதாக அம்மா சொன்னாங்க. இது பத்தி 1936 நாக்பூரை சேர்ந்த அம்மா கேள்கர் அம்மா, அந்த அம்மா டாக்டர் ஜி கேட்குறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய பையன் சயின்ஸ் ஷார்ட்டா போறாங்க. ஏன்னா பையங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா? சமுதாயத்துல நாங்க பாதி பேர், எங்களுக்கு இல்லையா அப்படின்னு டாக்டர் ஜிட்ட உரிமையோட அந்த அம்மா கேட்கிறாங்க. ஏன்னா டாக்டர் ஜி எல்லா வீடுகளுக்கும் போவாரு, சயின்ஸ் ஆகி வீடு, அதனால போறப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க.
ஆமா, இப்போ இது இளைஞர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. எல்லாம் நீண்ட பதிலெல்லாம் சொல்லல சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா விடலை. அந்த அம்மா மறுபடியும் சொல்றாங்க, சரி நீங்க பாத்துக்குவீங்களா? பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படின்னா நீங்களே ஆரம்பிக்கலாம். அதுக்கு துணையா அப்பாஜி ஜோஷி அப்படி ஒரு சங்கச்சாலர் வார்தாவை சேர்ந்தவர், அவர் உங்களுக்கு உதவியா இருப்பார் அப்படின்னு சொல்லி ராஷ்டிர சேவிகா சமிதி 1936 ஆரம்பிக்கப்பட்டது. 1936 சங்கம் ஆரம்பிச்சு 11 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கப்பட்டது. நாடு முழுக்க அதனுடைய கிளைகள் இருக்கு. கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அம்மா பொள்ளாச்சிலையும் கூட இருக்காங்க. அம்மா இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் இருக்காங்க. பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க. அவங்க பயிற்சி நடத்துறாங்களா தெரியாது. ஏன்னா பொள்ளாச்சி சேர்ந்தவங்க, நீங்க மாரிமுத்துஜி சொன்னீங்க, அவங்க தான் நமக்கு சங்கத்துக்கு மாநில தலைவரா நீண்ட காலம் இருந்தவங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் தாய்மார்கள் இருக்காங்க, பயிற்சி பெற்றவங்க, பெண்களுக்கான பயிற்சி பெற்றவங்க. அதனால ராஷ்டிர சேவிகா சமிதி அது பெண்களுக்காகவே RSSல என்ன பயிற்சி கொடுக்கிறோமோ அதை பெண்களே அந்த பயிற்சியை நிர்வகிக்கிறாங்க. அவங்களே தான் அதை கவனித்துக் கொள்றாங்க. தேவையான சில உதவிகள், நிர்வாக ஏற்பாடுகள், அந்த மாதிரி விஷயங்கள்ல சங்க சுயம் சேவர்கள் அதுக்கு உதவியா இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டார், எப்படி ஒரு பறவைக்கு 2 சிறகுகள், அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு ஆண்களும் பெண்களும் 2 சிறகுகள். அதனால சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துல இதுல ஆண் பெண் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. நாம சேர்ந்து சமுதாய ஒருங்கிணைப்புக்கு வேலை செய்யணும். RSSனுடைய கொள்கை இதுதான். பயிற்சியை பொறுத்தவரையில நாம வசதிக்காக தனித்தனியா நாம செய்து கொள்றோம். பயிற்சி தேவையில்லை சொல்லல, பயிற்சி அவசியம். தனித்தனியா நாம செய்யணும். எப்ப தேவையோ அப்போ இணைந்தும் செயல்பட முடியும். உதாரணமா வெளிநாட்டுல இந்த ஹிந்து ஒருங்கிணைப்பு பணியை ஹிந்து சுயம் சேவக சங்கம் அப்படிங்கிற பேர்ல செய்யறாங்க. விஸ்வ இந்து பரிஷத் பேர்ல பண்றாங்க. அங்கெல்லாம் குடும்பமா சங்கத்தினுடைய ஷாக்கா நடக்குது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் வருவாங்க. வந்த பிறகு அவங்க தனித்தனியா, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரணும், வாரத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிற சமயத்துல. அந்த மாதிரி இப்போ என்ன முடிவா இருக்குன்னு சொன்னா குடும்ப மிலன் நாம நடத்துறது. இங்க நம்ம கிருஷ்ணமுத்து சுவாமிஜி வந்திருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய குடும்ப பிரபோதன், சரியாஜி, குடும்ப பிரபோதன் பிரமுக். அவர் என்ன சொல்றோம்னு சொன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது குடும்ப மிலன் நடத்துவோம். குடும்ப மிலன்ங்கிறது என்ன? சுயம் சேவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா வர்றது. பயிற்சி வர்ற சமயத்துல தனித்தனியா அங்கேயே அதுக்கேற்ற மாதிரி இடமெல்லாம் யோஜனை பண்ணி நடத்துறது, நிகழ்ச்சி நடத்துறது. அப்படி ஒரு திட்டம் அகில பாரத அளவுல வந்திருக்கு. இது ஒண்ணு. 2வது விஷயம், இங்க சம்பர்க்க டோலி இருக்கு. சம்பர்க்க டோலியில தாய்மார்களும் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? அதுல இருக்கிறவங்க இங்க வந்திருக்கிறாங்களா? சம்பர்க்க பிரமுக் சொல்லுங்க. சம்பர்க்க டோலியில தாய்மார்கள் இருக்காங்களா? இருக்காங்க. இங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. சம்பர்க்க டோலியில இருக்கிறவங்க தான். உட்காந்துங்க அம்மா, உட்காந்துங்க. அதனால அந்த மாதிரி சங்கத்தினுடைய வேலை முறையிலேயே சில பொறுப்புகள் அவங்க இருக்க முடியும். சம்பர்க்க டோலி, பிரச்சார டோலி, அதெல்லாம் டீம். அந்த டீம்ல தாய்மார்களும் இடம்பெறாங்க. ஏன்னா அவங்க நிபுணத்துவம் இருக்கு, அந்த நிபுணத்துவத்தை பயன்படுத்த முடியும். அதுக்காக இது ஒரு பக்கம். 50% இந்த மாதிரி பொறுப்புகள்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 5-6 பணிகள்ல யோஜனை பண்ணியிருக்கோம். அதை கதிவிதிகள்னு சொல்றோம். உதாரணமா குடும்ப பிரபோதன்,
சமுதாயத்துல நல்ல இணக்கத்தை கொண்டு வருது, ஜாதி மோதல் இல்லாம பண்றது, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு 3, 4வது கிராம முன்னேற்றம், 5வது மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துறது, 6வது பசு பாதுகாப்பு. இப்படி ஒரு 6 பிரிவுகள் இருக்கு வேலை. சமுதாய மாற்றத்துக்கான கருவிகள் இதெல்லாம். இப்ப இந்த மாதிரி வேலையில 50% பேர் தாய்மார்கள் இருக்கணும் அப்படி சொல்றோம் நாம. இதெல்லாம் RSS வேலைகள். அதுல 50% பொறுப்பாளர்கள் யார் இருக்கணும்? தாய்மார்கள் இருக்கணும் அப்படி சொல்றோம். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய வேலை முறை. அதனால தாய்மார்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு. யார் யாருக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ அந்த ஈடுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டு நாம வேலை செய்ய முடியும். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, திறந்த மனசோட நாம ராஷ்டிரிய ஸ்வயம் சங்கத்தை அணுக வேண்டும். ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் அதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா அதெல்லாம் எதனுடைய அடிப்படையில வந்தது? பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில. குறிப்பா சுயநல அரசியல் செய்யக்கூடியவங்க செய்யற அவதூறு பிரச்சாரம், அது காரணத்தினால வந்திருக்கிற ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் அதெல்லாம் விட்டுட்டு நாம ரொம்ப தெளிந்த ஒரு மனதோட நாம அணுக வேண்டும் RSS. இந்த புத்தகம் நீங்க படிச்சு பார்த்தா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் ஐடியாஸ். நம்ம இந்து சமுதாய ஒருங்கிணைப்பு பணியில நாம எப்படி வேலை செய்யணும், ஒவ்வொருத்தரும் நம்ம வேலை செய்யணும். இது யாரோ ஒரு சிலர் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இந்து சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை. அதனால அதுல நமக்கு தெளிவான ஒரு சித்திரம் பார்வை நமக்கு கிடைக்கும். நான் இதோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இங்கே விழாவை ஏற்பாடு பண்ணவங்க 1-2 தடவை குறிப்பிட்டு சொன்னதுன்னா, இன்னைக்கு டாக்டர்ஜியுடைய பிறந்த நாள், அதை ஒட்டி நாம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. டாக்டர்ஜியுடைய பிறந்த நாள் கொண்டாடுறது முக்கியமான வேலை கிடையாது. டாக்டர்ஜியுடைய வேலை நடக்கணும், ரொம்ப வேகமா நடக்கணும். டாக்டர்ஜியை நினைவுல கொள்றது அப்படிங்கிறது திட்டம் கிடையாது. இந்த புத்தகம் கூட டாக்டர்ஜி நினைவுபடுத்துறதுக்காக அப்படி கிடையாது. சங்கத்தை புரிந்து கொள்றதுக்கு டாக்டர்ஜி என்னென்னலாம் அவர் முறை கையாண்டு இருக்கிறார், எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார், அதெல்லாம் நாம புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த யுகாதி விழா, சங்கத்தினுடைய விழா. டாக்டர்ஜி காலமான பிறகுதான் ஸ்வயம் சேவர்களுக்கே தெரியும் யுகாதி அன்னைக்கு தான் டாக்டர்ஜி பிறந்தார்னு சொல்லி. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். டாக்டர்ஜி பிறந்த நாள் இது அப்படின்னு சொல்லி சங்கத்தினுடைய விழாவாக இது ஏற்படுத்தப்படலை. டாக்டர்ஜி காலமான பிறகுதான் 1940க்கு பிறகுதான், அதுக்கு முன்னாடியே விழாவா வந்தாச்சு, சங்க விழாவா வந்தாச்சு. காலமான பிறகுதான் யுகாதி அன்னைக்கு டாக்டர்ஜி பிறந்தார் அப்படின்னு சொல்லி. அதனால நாம யுகாதி அன்னைக்கு ஆத்ய சர்சங்க சாலக், முதல் சர்சங்க சாலக், அவருக்கு நாம வணக்கம் செய்யணும் அப்படிங்கிற முறையில சங்கத்துல தினசரி சாட்டா எல்லாத்துலயும் காவி கொடி ஏத்துறதுக்கு முன்னாடி அது நம்ம பண்றோம். டாக்டர்ஜியுடைய பிறந்த நாள் அதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை. யுகாதி திருநாள், அதை ஒட்டி இந்த நிகழ்ச்சி. டாக்டர்ஜியுடைய வாழ்க்கை எப்பவும் நாம யாரெல்லாம் இந்து சமுதாய தேச பணி செய்யணும்னு நாம மனசுல விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நிராசை வராது. எப்பவும் நமக்கு தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை டாக்டர்களுடைய வாழ்க்கை என்று மட்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். பொறுமையோடு இவ்வளவு நேரம் நீங்க இந்த கருத்துக்களை கேட்டதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு நம்முடன் தலைமை தாங்கி உள்ள கோயமுத்தூரை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் ஐயா சேதுராமன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக முன்னிலை வைத்த சங்கரா கண் நிறுவனத்தின்
M.N. பத்மநாபன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இணைந்து பொள்ளாச்சி பகுதியில் இருந்து வந்து முன்னிலை வைத்த மரியாதைக்குரிய சாந்தி ஸ்கூல் அதனுடைய நிர்வாக இயக்குநரான சாந்தகுமாரி அம்மா அவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உயர்ந்த சிந்தனையாளரான புத்தகத்தை தமிழில் வடிவமைத்து கொடுத்து அந்த புத்தகத்திற்காக சிறப்புரையாற்றி அமைந்துள்ள மாநில ஸ்ரீ வன்னியராஜன்ஜி அவர்கள், தென் தமிழகத்துடைய தலைவராக இருந்து வழிகாட்டக்கூடிய ஸ்ரீ வன்னியராஜன்ஜி அவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த புத்தகத்தை வெளியிட்ட கோவை விபாகுடைய சங்கச்சாலை மாநில சுகுமார்ஜி அவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக வரவேற்றுரையாற்றி அமர்ந்துள்ள கோவை மகாநகருடைய சங்கச்சாலை ஸ்ரீ ராஜன்ஜி அவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் பல்வேறு விதங்களில் இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.